ஹாய், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன vlog நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சண்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. மார்னிங்லேருந்து நைட்டு டின்னர் க்ளோஸ் பண்ணுற வரையும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த vlogல வந்து நிறைய குக்கிங் வீடியோ தான் இருக்கும். ஆக்சுவலாக சண்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு அண்ட் தென் டின்னர் இந்த மூணுமே வந்து vlog-ஆ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த vlog-உம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தீக்ஷித்தோட ப்ரீ ஸ்கூலில் வந்து மண்டே அன்னைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு அந்த மாதிரி வந்து அட்டையரில் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அவனை வந்து அதை ரெடி பண்ணுறது vlog-அ கூட நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பார்ப்பீங்க. பட் இந்த வாட்டி வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்ததுனால நாங்கள் ஃபேமிலியோடு அதுக்கு போயிட்டோம். அதனால் அந்த அளவுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. இல்லைன்னா அந்த vlog-உம் வந்து நான் போட்டிருந்துருப்பேன். பட் அன்னைக்கு ஈவினிங் வந்து சும்மா சிம்பிளாக வந்து பாயசம் மாதிரி ரெடி பண்ணி வச்சு சுவாமி கும்பிட்டோம். ஸோ அதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ லாங் வீடியோ என்னால் எடுக்க முடியல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. யூஸ்வலாக வந்து சண்டேனாவே வீக் டேஸில் இருக்கிறத விட சண்டே மட்டும்தான் வந்து அதிக ஒர்க் இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். பெட்ரூமில் வந்து நிறைய இந்த தீக்ஷித் பையன் வந்து விளையாடிட்டு அங்கங்கே அவனோட டாய்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டும் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க்குக்கு வந்து புதுசாக ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது அமேசானில் தான் வாங்கினேன். கேரளாவில் தான் இது வந்து அது மரத்தோட அந்த பட்டைன்னு நினைக்கிறேன். பட்டை தான். அதை வந்து இப்போ தமிழில் பதிமுகம்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் சப்பான் ஹுட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த ஹுட்டு வந்து ஒரு 2-3 போட்டு நல்லா பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் ஆகிடும் இந்த வாட்டரு. கேரளாவில் மோஸ்ட்லி இந்த வாட்டர் தான் வந்து அவங்க குடிச்சிட்டு வருவாங்க. மார்னிங் வந்து பெரிய இதுலேயே வந்து அவங்க காய்ச்சி பாயில் பண்ணி வச்சுருவாங்க. அந்த தண்ணியை தான் வந்து அவங்க அந்த டே முழுக்க அந்த தண்ணியை தான் வந்து குடிச்சிட்டு வருவாங்க. நிறைய இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த பணியாரம் தான் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் இந்த மாவை வந்து நம்ம அரைச்சி வச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து இட்லி பண்ணுவோம், செகண்ட் டேக்கு தோசை பண்ணுவோம், தேர்ட் டேக்கு இந்த மாதிரி பணியாரம் பண்ணுவோம். அப்படி ஃபோர்த் டே கூட மாவு இருந்துச்சுன்னா அந்த மாவில் வந்து ஊத்தாப்பம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிப்போம். ஸோ நான் வந்து பணியாரம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனியனு, அதுக்கப்புறம் இந்த சில்லிஸு, இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து கட் பண்ணி அந்த பேட்டரில் வந்து இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் சால்ட்டு, சோடா வந்து ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அப்படி கூட யூஸ் பட் வந்து சோடா மாவு லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால் வந்து சோடா மாவு ஆட் பண்ணுவோம்.
வந்து அது தீக்ஷித்துக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் அந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, சோக் பண்ணி வச்சுருந்ததை அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத் எடுக்க போவேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது சிக்கன் வாங்கிட்டு வந்தது. போன வாட்டி வந்து நம்ம அந்த இது பண்ணோம் இல்லையா, ஹரியாலியும் நார்மல் தந்தூரியும் சேம் அதே மாதிரி தான் இந்த வாட்டி வெறும் அந்த தந்தூரி தான் பண்ண போகிறோம். பட் வந்து அந்த செஸ்ட்டு பீஸ் அதெல்லாம் இல்லாமல் வெறும் லெக் பீஸ் மட்டுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் வந்து நல்லா ஊறிச்சினா தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் அதை மேரினேட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்ஸில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவேன். ஒர்க் அவுட் வந்து மோஸ்ட்லி ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1 ஹவர் ஆச்சும் பண்ணுவேன். அப்படி இல்லை ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி பண்ணேன். பட் வந்து அந்த டே எந்த டேவாக இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுறதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஸோ நமக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா. ரஜினிகாந்த் சாரே ஒரு வாட்டி சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, நம்ம வந்து நம்ம உடம்பை தண்டிக்கலைன்னா அந்த உடம்பு வந்து நம்மளை தண்டிச்சிரும் அப்படின்னு ஒரு டைலாக் அவர் பேசியிருப்பார். அது ரொம்பவே வந்து 100% ட்ரூ தான். அது நம்ம வந்து நம்ம பாடிக்கு எவ்வளோ வந்து ஒர்க் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பாடி வந்து நமக்கு எந்த ஒரு டிசீஸோ இல்லை எந்த ஒரு இதுவுமே வராமல் நல்லா ஹெல்த்தியாக வந்து நம்ம இருப்போம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்திருக்கேன். ஸோ லஞ்சுக்கு வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது போன்ஸு, அது வந்து அந்த இது மட்டும் பிரியாணிக்காக செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் போன்ஸ்லாம் போட்டு ஷேர்வா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி. ஷேர்வா வந்து என்னோடய மதர்லாம் பண்ணுவாங்க, பிரியாணி நான் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து ஆனியன்ஸ் அதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லிஸ் வந்து அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். பட் இவ்வளோ நாள் பண்ண பிரியாணியை விட நான் அன்னைக்கு பண்ண பிரியாணி தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் வந்து பிரியாணிக்கெலாம் வந்து ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக மாறினா மட்டும்தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரைஸுக்கும் வந்து கலர் கொடுக்குறது அந்த ஆனியன் கிட்ட தான் இருக்குது. சைடில் வந்து க்ரில் பண்ணிகிட்ருக்கார் என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ இதை பார்த்தீங்களா, எவ்வளோ ப்ரௌனாக ஆகிற வரையும் ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடணும். அது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது புதினாவும் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னதுன்னா, இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் அப்படியே முழுசாக போட மாட்டேன். இந்த மாதிரி பவுடராக பண்ணி ஆட் பண்ணிவிடுவேன். பிகாஸ் சாப்பிடும்போது அது வாயில் கடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு வாட்டி பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சம் சில்லி பவுடரு, கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன், சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், லைட்டாக வந்து ஜீரா பவுடர், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் மட்டன் ஆட் பண்ணுறேன். ஸோ
எல்லாமே வந்து ஓவரால் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பீசஸ் மட்டன் பீசஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறேன்னா செப்ரேட்டாக ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சிடுறேன். ஸோ அந்த ரைஸ்க்கு தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பீசஸ்லாம் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ ஆட் பண்ணுங்கள். ஏன் வந்து நான் இப்போ ஆட் பண்ணலைன்னா, நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த பீசஸில் இருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் என்ன ஆகிடும்னா தண்ணியோட கரைஞ்சிடும். ஸோ நமக்கு அந்த பீசஸ் வந்து டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. அதனால் இதுக்கு மேலே வந்து அதை வச்சுட்டு மறுபடியும் ரைஸ் எடுத்து அது மேலே, இது வந்து ஒரு தம் மாதிரியும் சொல்லலாம். பட் வந்து இது தம்முக்கு வந்து ரைஸை வந்து ஃபுல்லாக செப்ரேட்டாக குக் பண்ணி ஆட் பண்ணுவோம். பட் நான் இதுலேயே வந்து ரைஸை குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸ் அதை மேலே போட்டு தம் போட்டுருவேன். இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருவேன் ஸ்லோ ஃப்ளேமில். ஸோ ஓவரால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஆனியன், லெமன், மின்ட் சட்னி, மயோனைஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். தந்தூரிக்கு மோஸ்ட்லி இந்த மின்ட் சட்னி, மயோனைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அகைன் டின்னருக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவர் சொன்ன ரெசிபி தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் கைட் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பன்னெல்லாம் வந்து பர்கர் மாதிரி நடுவில் வந்து கட் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ அது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பட்டர் ஆட் பண்ணி 2 பக்கமும் வந்து டோஸ்ட் பண்ண சொன்னார். இந்த பட்டர் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ண பட்டர் தான் இது. இது வந்து என்னென்னா ஸ்பைசி சிக்கன் கிரில் பேட்டி அப்படின்னு வந்து இது அமேசான்லேயும் விற்கிறாங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே விற்கிறாங்க. இது என்னென்னா இது சிக்கனால் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வெளியே பர்கர்லாம் சாப்பிடும்போது சென்டரில் நமக்கு ஒரு கட்லெட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ இதை வந்து சிக்கன் மீட்டால் பண்ணுறது, ரெடிமேடாகவே வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஆயிலோ இல்லை கீயோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு தவாலேயே வந்து நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். உள்ளே அது இருக்கிற அந்த மீட்லாம் நல்லா குக் ஆகணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் அது ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பன்னில் வந்து இந்த சீஸி ஜலப்பினோ சாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக்கி தந்தூரி மயோனைஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மயோனைஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2 பக்கமே வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம டோஸ்ட் ஃப்ரை பண்ணோம் இல்லையா மீட்டு, அதுவும் வந்து கட்லெட் மாதிரி இருக்கும்ல, அது சென்டரில் வச்சுட்டு இதை வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சோன்னா டொமேட்டோ, ஆனியன், இந்த கேபேஜ் ஒரு லேயர் அதெல்லாம் வச்சு நீட்டாக பர்கர் மாதிரி பண்ணலாம். பட் அன்றைக்கி வந்து மதியானமே ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டதுனால கொஞ்சம் சிம்பிளாக அப்படி சென்டரில் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மீட்டு. பட் அது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. 370 சம்திங் என்னவோ, 10 பீசஸ் இருக்குது அதில். ஸோ எப்போவெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது எப்போது ஒரு வாட்டி ரேர் அப்படி சாப்பிடலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே மண்டே அன்னைக்கு அவருக்கு ட்ரெஸ்ஸு கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு இல்லை, அதனால் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தார் அவங்க அப்பா. ஸோ அதுதான் வந்து இருந்துச்சு, சைஸ் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு குர்த்தா மாதிரி இருக்குது, நல்லா இருந்துச்சு. காட்டன் மெட்டீரியல் தான். உங்களுக்கு நான் என்னென்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.